Due to work, can I do meditation evening? Is it necessary to chant slokas and japam with empty stomach? I feel some inability without drinking tea or coffee. See, you should find a routine which is comfortable for you. Though we always say it's better to do meditation in the morning because on an empty stomach you can easily do pranayama, breathing exercise before you do the meditation, and you can do your meditation also properly. So generally it is advised before eating. But if you feel very uncomfortable, then you have your tea or coffee and then you do your meditation. There's nothing wrong. But chanting of mantras can be done at that time if you feel it's okay, if you have the time. Otherwise, what most of our Alpha Siddhas do is, as soon as they get up, they refresh themselves and immediately sit down, do their yoga, pranayama, meditation. They finish all that maybe within 1 hour or so. And then they go for a bath, then they do some work, and then they do the puja. When they are doing the puja, they sit and do the chanting of mantras. That also works for many people. Otherwise, some people do the chanting of mantras and slokas in the evening. That is also okay. Find a convenient routine which you can stick to. That is more important. If you force yourself to do something, 1 day, 2 days you can do, afterwards becomes difficult. So what is comfortable is best. If you feel like having tea and then doing, please go ahead. Nothing wrong with that. So okay, இவங்களுடைய கேள்வி வேலை அதிகமாக இருக்கிறதுனால அந்த தியானத்தை ஈவினிங் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. சி யூ கேன் டூ இன் த ஈவினிங், தேர்ஸ் நத்திங் ராங். அண்ட் நம்ம ஸ்லோகங்கள் சொல்கிறது, மந்திர ஜபம், இதெல்லாம் சாயங்காலம் எம்டி ஸ்டமக்கில் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு பண்ணலாமா, எனக்கு வெறும் வயிற்றுல உட்காந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்பவுமே இந்த தியானம் இதெல்லாம் காலங்கத்தால வெறும் வயிற்றுல பண்ணணும்னு ஏன் சொல்றோம், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பண்ணணும்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம பிராணாயாமம்லாம் பண்ணும்போது அந்த சாப்பாடு எதுவும் உள்ள இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். அண்ட் அதனுடைய பெனிஃபிட் இன்னும் நல்லா நமக்கு இருக்கும். அதனால நம்ம சொல்றோம். பட் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீங்க ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு கூட அதன் பிறகு நீங்க பண்ணலாம். நம்ம ஆல்பா சித்தர்கள் பொதுவாக பண்ற ருட்டீன், நிறைய பேருடைய ருட்டீன் எது, நம்மளும் அதை ரெக்கமெண்ட் பண்றோம். காலையில எழுந்த உடனே இந்த முகங்கழி பல் தேய்ச்சிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு உடனே உட்காந்து கொஞ்சம் பிராணாயாமம், யோகா ஃபர்ஸ்ட், கொஞ்சம் யோகா, அப்புறம் பிராணாயாமம், தியானம், ஒரு 1 hour மேக்சிமம் வச்சா இது எல்லாமே பண்ண முடியும். கரெக்டாக பண்ண 3/4 hourல கூட சில பேர் பண்ணுறாங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் குளிச்சு சில வேலைகளை முடிச்சு பூஜை பண்ணும்போது உட்காந்து இந்த ஸ்லோகங்கள் மந்திரங்களை சொல்லிடுறாங்க. இது சில பேருக்கு சௌரியமா இருக்கு. இல்லையா அந்த மெடிடேஷனை சாயங்காலம் பண்ணணுமா பண்ணிக்கிங்க, அல்லது மந்திரங்களை மட்டும் சாயந்தரம் சொல்லணுமா அதுவும் பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா தொடர்ந்து பண்ணணும். இப்போ தொடர்ந்து பண்ணணும்னா எப்படி இருக்கணும், நமக்கு சௌகரியமா பண்ண முடிஞ்சா, சௌகரியமான ருட்டீனா இருந்தா தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். இப்போ சௌகரியம் இல்லை, ஒரு நாள் சீக்கிரம் எழுந்து பண்றோம், அடுத்த நாள் எழுந்துக்க முடியலன்னா அந்த ருட்டீன் போயிடும். ஸோ நீங்க அந்த ருட்டீனை எப்படி உருவாக்கிக்கணும், எப்படி வச்சுக்கணும்னா உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கணும், சௌகரியமாகவும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.